ஹே ஹாய் காய்ஸ், கடப்பாரைக்கும் கடப்பாரையான டீம் மும்பை இந்தியன்ஸ் கிட்டத்தட்ட 3 வருஷம்க்கு அப்புறம் திருப்பி அவங்க டீமை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கடப்பாரையாக பில்ட் பண்ணிட்டாங்க. ஹர்திக் பாண்டியா வர துரத்தி விட்டானுங்க அந்த மெகா ஆக்ஷனுக்கு அப்புறம். இப்போ அவரை பார்த்தீங்கன்னா எவ்வளோ 100 கோடிக்கும் மேலே காசை வந்து ஜிடி கிட்ட கொடுத்து இவங்ககிட்டயும் நிறைய காசை கொடுத்து அப்படி இப்படின்னு நிறைய வேலையை பார்த்துட்டு தான் இவனை திருப்பி கூப்பிட்டு வந்திருக்காங்க. இவ்வளோ பண்ணக்கப்புறம் இந்த வருஷம் கப் அடிக்கலைன்னா கண்டிப்பாக இதுவாகிடும். அதனால் ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க மொத்த டீமும். இவங்களுடைய பிளேயிங் அந்த 12ம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெர்ஃபெக்டாக அலைன் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி வாங்கின மாதிரி பார்த்த மாதிரி ஒரு சொத்த டீம் கிடையாது இந்த தடவை. அண்ட் ஓப்பனிங்கில் ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் அண்ட் அதுக்கப்புறம் ஸ்கை, அதுக்கப்புறம் திலக் வர்மா, டிம் டேவிட், இப்போ வந்து கேப்டன் பாண்டியா, குன்ஃபு பாண்டியா வந்துட்டாப்புல அகைன். இந்த 6 பாருங்களேன், 6 பேருமே தரமான ஒரு பேட்டிங் ஆர்டரை வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து 7ஆவதாக ரொமாரியோ ஷெப்பர்டு, இப்போ வந்து ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணானுங்க. ஜெரால்டு கோட்ஸே, இவரும் ஒரு தரமான ஒரு ஆடாக இருக்கும் அவங்க டீமோட. அதுக்கப்புறம் பும்ரா, அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் கோபால் அண்டு இன்னொரு ஃபாரின் ஆப்ஷன் வதேராவை பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க மலிங்கா ஸ்டைல் ஆஃப் ஆக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பார்த்திங்கன்னா பேபி மலிங்கா நம்மகிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பத்திரானாவை காமிச்சு போன வருஷம் வெறுப்பேற்றணும். இப்போ வந்து மலிங்காவே ட்ரெயின் பண்ண ஒருத்தர் பார்த்திங்கன்னா மறுபடியும் மும்பை இந்தியன்ஸுக்கே போயிட்டாங்க. என்னத்த சொல்ல, மறுபடியும் கடப்பாரி டீமாக மாறிட்டு இருக்குது. அண்ட் இம்பேக்ட் பிளேயராக வந்து பியூஷ் சாவ்லா இருப்பார். எனக்கு தெரிஞ்சு டிம் டேவிட் உட்கார வச்சுட்டு பியூஷ் சாவ்லா உள்ளே வந்துடுவார்னு நினைக்கிறேன். என்னென்னா டிம் டேவிட் அப்படி இல்லைனா திலக் வர்மா, இவங்க 2 பேரில் யாராவது மாற்றிட்டு பியூஷ் சாவ்லா உள்ளே வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். பவுலிங் போடும்போது, பேட்டிங் ஆடும்போது இவங்க ஆடுவாங்க. வாட் எவர் டேஸ், இந்த டீம் வந்து ஒரு மாதிரி பெர்ஃபெக்டாக இருக்காங்க. ரோஹித் சர்மாவுக்கு வந்து இந்த கேப்டன் பிரச்சனையே இனி கிடையாது. அவர் பாட்டுக்கு வருவார், அடிப்பார், ஃபீல்டிங் நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போகிறாரு. பார்ப்போம் இந்த மாதிரியான ஒரு ரோஹித் சர்மா எப்படி இருக்க போகிறான்னு. ஒரு அக்ரஷனோட ஆடுவார்னு நினைக்கிறேன் இந்த வருஷம், இன்னும் கொஞ்சம் வெறியோட. அண்டு குன்ஃபு பாண்டா வேறு கேப்டனு, என்ன தான் பண்ணுறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அவர் சேனல். நான் இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன்.